என்னைய முன்னாடி காட்டு, பின்னாடி திரும்ப, இதை கலட்டு, பெல்ட்டை கலட்டு, உள்ளாடைய கலட்டு. இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறது இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் 2016 தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தோம். இப்போ 10 ஆண்டு நிறைவாக போகுது. 26ஓட 10வது ஆண்டுல நிற்கிறோம். எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்புல எனக்கு இவ்வளவு வாக்கு வரும்னு சொன்னதில்லை. நான் வளர்வேன்னு சொன்னதில்லை. நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை. உங்களுக்கு உண்மையே சொல்றேன். இதுல யாரும் சொல்ல மாட்டாங்க, இப்பவும் சொல்ல மாட்டாங்க. போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு எவ்வளவு வரும்னு. நீங்க 4 வரும், 3 வரும், 5 வரும். நான் 8.5 விழுக்காடு தொட்டேன். இப்ப யார் மேல வழக்கு போட்டு பண்ணலாம்? இதெல்லாம் அவங்களுக்கு சும்மா உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி வரும். ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணா அது கருத்து. இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொன்னா அவரவர் விருப்பம். அது கருத்து இல்ல. புரியுதா உங்களுக்கு? நீங்க டிஎன்பிஎஸ்சில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஐயா வைகுண்டர் அவருடைய வேற ஒரு பெயர், அந்த முடிசூடும் பெருமாள் அப்படிங்கறத காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி பார்க்குறீங்க? அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித்தாளை உருவாக்குகிற குழுவிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்துங்க. முடிசூடும் பெருமான் எங்க இருக்குது, முடிவெற்ற பெருமான் எங்க இருக்குதுன்னு பாரு. இந்த இவங்க நாட்டை கொடுத்த நம்ம நாண்டுகிண்டு சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் போடுறதான்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன இளவோ இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது, மொத்தமாக கொளுத்தணும். அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க. இவர் அது சரி பண்ணுவோம். இதை விட அதாவது இதில் இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்கு. ரொம்ப விஷயத்து ஆமாம், திருக்குறள். ஆமாம், அப்புறம் என்ன சொல்றது, அது கேள்விகளை மறந்துட்டேன். நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது. அதாவது நமக்கு நாமே பயணம், விடியட்டும் பயணம் எப்ப தொடங்குச்சு? ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எந்த அரசியல் கேள்விகளும் வராம பார்த்து கொண்டோம்ங்கிறவங்க. ஏன்னா அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால. விடியட்டும்ங்கிற பயணம் எப்ப தொடங்குச்சு? எவ்வளவு அறிவுபூர்வமான. இப்ப இந்த ஆட்சி, இந்த அரசு முடியட்டும்ங்கிற பயணம் இங்க எங்க பாட்டன் இருந்து தொடங்குது. அது ஏன்ட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு கோபம் வருதுல்ல? எனக்கு கோபம் இருக்கு. என் பாட்டனுக்கு இல்லை, என் பாட்டிக்கு இல்லை. என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்துல ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார் சிலை பார்த்திருக்கீங்க? மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப நம்மளை தொடர்ச்சியா அமதிப்பான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்க பாட்டன் வள்ளல் பாண்டித்துரைத்தவர் சிலை பார்த்திருக்கீங்க? நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும். அது என்னன்னா, அந்த நேரம் பேசுறோம், நம்ம ஒரு நினைவுல பேசுறோம், அப்படி கோவப்படுறோம். அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீர்த்து போகுது. அதனால எவன் அவமதிச்சானோ, எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ, எவன் நம்ம வரலாற்றை திரிச்சானோ, அவனுக்கே நம்ம மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது. முடிசூடும் பெருமானங்க, முடிவெற்றாளுங்க. இதை படிக்கிறவன் என்ன நினைப்பான்? இதுவது இல்லை. மருதுபாண்டி வேலுநாச்சியார் சிவகங்கை விட்டு காலாறுகளை விட்டு அரையங்களை நாயிரல. நான் தான் ஊரா போய் மருதுபாண்டிக்கு வணக்கம் சிவங்களை நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான். எங்க இருக்கு சிலை? எந்த சிலை? தெப்பக்குளத்திற்கு ஒரு சிலை தானே, ஒரு சிலை தானே வச்சது யாரு? அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணி சொல்ற? சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலையும் உள்வாங்க தெரியல. நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவங்களை தான் போடணும்னு இல்ல, சேலத்துல போடலாம்னு கொண்டி, சேலத்துல கொண்டி மருதுபாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்கிறேன். உனக்கு பிரச்சனை என்னப்பா? உனக்கு பிரச்சனை என்னன்னு சிலை வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா என்ன கேள்வி? ஏன் சிலை வைக்கலன்னு நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் சிலை வைக்கல? அது வைக்காதவன்ட்ட கேளுப்பா. கோரிக்கை இப்ப கூட தான் பேசிட்டு இருந்தா, முழக்கத்துல கூட இப்ப கூட பேசுறோம்.
தம்பி. திருபுவனம் கேஸ் சார், சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கோர்ட் திருப்பி அனுப்பிடுச்சு. சார்ஜ் ஷீட் தப்பு தவறுமாக இருக்கிறது, திருத்தி அனுப்புங்கன்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டை திருப்பி அனுப்பி எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெருமை தானே நமக்கு. ஒரு வழக்கை கூட ஒழுங்காக எழுதி கொண்டு போக முடியாத ஆளுகளை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு எந்த இடத்துல சரியா இருக்கு சொல்லுங்க? உங்களுடன் ஸ்டாலின் மனு பூரா வாங்கி சாக்கடை குழியில் போட்டு சாக்கடை தண்ணியில் போட்டு போகிறது தானே. இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான். இது ஆர்எஸ்எஸ் வந்து அதிமுக இயக்கினால் என்ன தவறு அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்லியிருக்காரு. அதை வந்து இன்னைக்கு அமீர் வந்து இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமீர் இயக்குனர் அமீர் வந்து இப்போ பேசியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பேசுறாரு இவர் பேசுறாருன்னா சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அவங்க இயக்கிறதா சொல்றாங்க. ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு, அவங்கள சார்ந்தவர் எல்முருகன், இதே எல்முருகன் இருக்கிறாரு. அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க. அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம். அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நயனார் நாயுடு இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்க மலர் வளையத்தை வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி? அண்ணனை பாருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மார்க் இந்த சாராய இதன் மேல ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்திருக்காங்க. இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு? ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு போச்சுல, ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? ரைடு போனது தெரிஞ்சது, வெளியில வந்ததும் தெரியல, நடவடிக்கையும் தெரியலையே. காரணம் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டு பேருமே ஒரே ஆளுக தான். இததான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிறார். இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நாரா திரிக்கிறத நம்ம வேலை. இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க? என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதலா பேரணி நடத்தி அந்த போரை வாழ்த்தின ஆலியார். இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது? அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஆலியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க. இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? காரணம் ரைடு தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். காரணம் அவங்க இங்க பாருங்க, அவங்க நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க தெரியாம கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. வெற்றிமாறன் அவர் படம் தயாரிச்சு பேட்கால்ங்கிற படம் தயாரிச்சு இதுதான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன். ஏற்கனவே ஒரு தயாரிப்புல தானே, தயாரிப்பு தான் கடைசி படம். பல்வேறு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன். இந்த படம் தயாரிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். இனிமேல் அதுல இறங்குறது இல்லை. இல்லை, அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சாரு, நாங்கள் பேசிக்கிட்டோம். ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தார். இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன். இப்போ அதில் நானும் தானே பொறுப்பேற்கணும். இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிடறாரு, ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்போ அந்த இதுக்கு இந்த சமூக குற்றம் தான் அது. ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான். இப்போ சமூகம் பிள்ளையா இருக்கு, அதனால அது வருது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி விழுகுதுன்னா சமூகம் சீரழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தம்பிக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும், நீங்களும் பொறுப்பேற்கணும். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் போது கட்டுப்பாடுகள் எப்படி அது கொடுமையாக தான் பார்க்குறேன். அதில் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும், இன்னொரு தாத்தா இமானுவேல் சேரனுக்கு வணக்கம் வரும். எங்களுக்கு 144 தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் எவனுக்கோ சில திறந்தபடி இருக்கும். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன், நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நேரு சிலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை, பெரியார் சிலை,
இந்த கருணாநிதி ஐயா சிலை, இந்த எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை, அண்ணா சிலையெல்லாம் ஜெயிலில் இருக்கா? ஆனால் இந்த செக்கிழுத்த இந்த சிறைக்கு போராடி சிறைக்கு போனாம பாருங்க, 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவர், தாத்தா காமராஜெல்லாம். எந்த சிலையாவது வெளியில் திறந்த பண்ணிக்கு இருக்க? இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு? அது மாதிரி தான் இது. வம்படியா அந்த என்ன சொல்லணும், நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் நம் இன முன்னோர்களை மரியாதையாக வழிபட்டுட்டு திரும்பணும். எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சு தான் செய்யணுமே ஒழிய, இத்தனை கார் வரணும், இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத, இது போகாத, இவ்வளோ பேர் தான் போகணும். இப்போ என்ன பண்ணுங்க, 2 கார் போகலாம், 3 கார் நிறுத்தின்னு நடந்து வந்துட்டேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி. இவ்வளவு நெருக்கடியை நம்ம கொடுப்பாங்க, அவன் வந்து அழகா கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான். இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா, பரிச்சை எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தியை கழட்டு, சாடையை அவுத்து விடு, ஜாக்கெட்டை கலட்டு, உள்ளாடையை கலட்டு, அந்த துப்பட்டாவை எடு, எல்லாம் பண்ணுவான். பரிச்சை எழுத போகிற பிள்ளைய அவ்வளவு சோதிப்பான். பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு, பின்னாடி திரும்ப, இதை கலட்டு, பெல்ட்டை கலட்டு, எல்லாம் பண்ணுவான். அங்கே பார்டரில் வர்றாங்கள பயங்கரவாதி, அவனை ஒன்றும் சோதிக்க மாட்டான், வந்து சுட்டுட்டு அவன் போயிடுவான். எப்படி இருக்கு? எனக்கிட்ட ஆதார் கேட்குற, அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காம்ல, அவன்கிட்ட எதுவும் கேட்கல. தம்பி ஏன் கேட்கல? எதுவும் கேட்கல. நடிகர் விஜய் வந்து இப்போ தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்கு அந்த வண்டி வாகனம் எல்லாமே தொடங்கிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரால் அரசியல் மாற்றம் ஏதாவது ஏற்படுமா? இந்த இடம் அதுக்கான இடம் இல்லை.